இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஆமென். இனிமேல கர்த்தர் நல்லா உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படி அந்த அண்ணன் என்ன சொன்னாரு? டேய் உடனே தான் பக்கத்துல உட்கார்ந்து அண்ணன் சொல்ல மாதிரி தெரியல. என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க நல்லா இருக்கீங்கன்னு. ரெண்டு பேருமே ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அதான் சொன்னேன். இது வரைக்கும் நம்ம நல்லா தான் இருந்தேன். ஆமென். சரி. கர்த்தர் இனிமேல் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேண்டி நன்மை செய்வார். உங்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். அடிக்கடி நான் நினைக்கிறதும் சொல்றதும் உண்டு. கர்த்தர் நம்மளை நடுவழியில் நிறுத்துறதுக்கோ கைவிட்டு போறதுக்கோ கர்த்தர் நம்மளை அழைக்கல தெரிஞ்சுக்கல. ஆமென். ஒரு தேவை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சிக்கல்ல இருக்கிறோம், ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம், சரி ஒரு பலவீனத்தில் இருக்கிறோம்னு சொன்னா அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள்ல நாம சோர்ந்து போய் விடுவோம். ஆனா அப்பெல்லாம் நம்ம மனசு நம்மகிட்ட சொல்லணும். அடிக்கடி நீங்களே உங்களே சொல்லிக்கிறேன். என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட இக்கட்டுல, சோதனையில, நெருக்கத்துல, பிரச்சனையில கர்த்தர் நம்மளை கைவிட்டு விடுறதுக்கு, நடுவழியிலே நிறுத்திட்டு போறதுக்கு ஒன்னும் கர்த்தர் நம்மளை அழைக்கல, அதுக்காக தெரிந்தெடுக்கல. ஆமென். எப்பேற்பட்ட இக்கட்டு நெருக்கம் சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம கையை பிடிச்சு கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன், ஏன் கவலைப்படுறேன், தைரியமா இரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுறது இல்லை பாருன்னு நம் கையை பிடிச்சு கர்த்தர் நடத்துவதற்காகவே அவன் நம்மோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. இக்கட்டிலேயோ நெருக்கத்திலேயோ பிரச்சனையிலேயோ நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. ஆராதிக்கிற தேவன் கைவிடாதவர். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தள்ளாதவர். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெறுத்து விடாதவர். அல்லேலூயா. ஆமென். சில சூழ்நிலைகள், பலவீனங்கள், குறைகள், சில தவறுகளை செய்யும் போது கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் நம்மளை கொஞ்சம் உணர்த்தி புத்தி சொல்லி கொஞ்சம் சிக்ஷையை அனுமதிச்சு கொஞ்சம் கண்டிச்சு கரெக்ட் பண்ணி மறுபடியும் கூட்டிட்டு போயிடுவாரே தவிர கை விட்டுட்டு போயிட மாட்டார். ஆனா அவர் சிக்ஷிக்கும் போது, கண்டிக்கும் போது, ஆலோசனை சொல்லும் போது எனக்கு பிடிக்காது, வேண்டாம், நான் செய்ய மாட்டேன்னு நாம நின்னுட்டாதான் நமக்கு பாதிப்பு பிரச்சனை. இல்லாத போது சரியாண்டவரே, வராண்டவரே, கீழ்படியாண்டவரே, அர்ப்பணிக்கிற போது, இதை கேட்டு ஒப்பு கொடுக்கிற போது உங்களையும் என்னையும் தேவன் அரவணைக்கிறார், மெச்சிக்கொள்ளுகிறார், கையை தொடர்ந்து விட மாட்டார், பிடிச்சுக்கிறாரு, வா போலன் கூடவே இருந்து கூட்டிட்டு போகிறார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் உங்களையும் என்னையும் நடத்த கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். இக்கட்டு பிரச்சனை நெருக்க வந்தாலும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அளவு நம்முடைய தலையில் எந்த பாரமும் பாதிப்பும் தீங்கும் இல்லாதபடி கர்த்தருடைய அபிஷேக தைலத்தால் எண்ணெயினால் நிரம்பி நாம் சந்தோஷமாய் சுகமாய் வாழும் வாழ்வை தந்து கர்த்தர் நடத்துவாராக. அவருடைய கரம் தொடர்ந்து கூட நடத்துவதாக. ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை தான் தியானிக்க நான் ஆயத்தமாய் இருந்தேன், ஆயத்தப்பட்டேன். ஆனால் நேற்று இரவு மறுபடியும் உட்கார்ந்து ஜெபிக்கிற போது கடந்த செய்தி அது முடிவுரையில் முடிவு பெறாமலேயே நிறுத்திவிட்டால் நல்லா இல்லை, நிறுத்தது. அப்ப ஆண்டவர் உள்ளத்தில் உணர்த்தினார், அந்த கடந்த செய்தியுடைய முடிவுரையை சரியா தெளிவாய் சொல்லி முடிக்கும் பட்சத்தில் தான் அதனுடைய ஆசீர்வாதம் நிறைவேறும். அதனால அந்த வார்த்தையின் கடைசி பகுதி முடிவுரையை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அடுத்த வாரங்களில் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அப்படி என்றால் நான் தியானித்துக் கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற செய்தியை தொடர்ந்து கவனிக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். ஆமென். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 26:15 வாசிக்கலாமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அப்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமான அனுகூலம், அவனுக்கு அனுகூலம் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது பலப்படு மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உண்டானது. இப்பொழுது பலப்பட்டு விட்டான். நினைத்தது, எதிர்பார்த்தது, அவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருந்த அளவுக்கு அவன் உயர்ந்து விட்டான், வளர்ந்து விட்டான். உயர்த்துகிறவர்
வளர செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஒரு 16 வயது ஒரு இளம் வாலிபன், ஆமென், சிறுவன் என்றே சொல்லலாம், ராஜாவாக அரியணை ஏறுகிறான். 16 வயது. ஆனால் 16 வயதில் அரியணை ஏறின போது அந்த வசனம் சொல்லுகிறது, 5வது வசனத்திலே, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியா என்கிற ஊழியக்காரனுடைய நாட்களில் இவன் ராஜாவாய் 16 வயதில் அரியணை ஏறினான். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் இந்த 16 வயது உசியாவுடைய காரியங்களை வாய்க்க செய்கிறார். கவனிக்கணும், 16 வயது. இங்க இவனை குறித்து மாத்திரம் சொல்லாமல், ஆமென், இவனுடைய ஊழியக்காரனை குறித்தும், இவங்க பாஸ்டர் யார் அன்னைக்கு, இவனுடைய ஊழியக்காரர் யார் அன்னைக்கு, அவரையும் ஆண்டவர் மென்ஷன் பண்ணுகிறார். அப்படின்னா காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் இவனுடைய ஊழியக்காரனை குறித்து இங்கு கர்த்தர் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சகரியாவின் நாட்களிலே கவனிக்கணும், எப்படிப்பட்ட நாட்கள் அது. சகரியாவின் நாட்கள் எப்படிப்பட்டது? சகரியா என்கிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கவனிக்கணுங்க, நிதானமா கவனிக்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அது எப்படிப்பட்ட நாட்கள், காலங்கள்? தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்தவன் அந்த ஊழியக்காரன். என்ன அர்த்தம்? இந்த சகரியா என்கிற ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், தேவனுடைய தரிசனங்களை பெறுவதில், தேவனுடைய தரிசனங்களை காண்பதில், தேவனுடைய திட்டங்கள் ஆலோசனைகளை பெறுவதில் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? புத்திமானாக இருந்தான் ஒரு ஊழியக்காரன் இவன் சகரியா. ஏன் இதை கர்த்தர் குறிப்பிட வேண்டும்? இந்த நாட்களையும் இந்த ஊழியக்காரனை குறித்து சொல்லிவிட்டு இந்த உசியாவையும் ஏன் லிங்க் பண்ண வேண்டும் என்றால், கொஞ்சம் கவனிக்கணும். இந்த உசியாவினுடைய 16 வயது இளம் வாலிபனுடைய காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு ஜெயமாய் மாறினதற்கு, வெற்றியாய் மாறினதற்கு, அவன் காரியங்கள் அனுகூலமாய் மாறினதற்கு, தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்ததற்கு இந்த ஊழியக்காரன், அவனுடைய ஊழியக்காரனாகிய சகரியா என்பவனுடைய ஆலோசனைகளை, வார்த்தைகளை, புத்திமதிகளை, ஆமென், இந்த சகரியா தேவனுடைய திட்டம் என்ன, தரிசனம் என்ன, வெளிப்பாடு என்ன, ஆலோசனை என்ன, இந்த உசியா ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும், உசியா எப்படி நடக்க வேண்டும், உசியா எதை செய்ய வேண்டும், உசியா எதை செய்ய கூடாது, எப்படி இருந்தால் நன்மை, எப்படி இருந்தால் மேன்மை, எப்படி இருந்தால் பாதிப்பு என்கிற எல்லாவற்றையும் இந்த ஊழியக்காரனாகிய, ஆசாரியனாகிய, தீர்க்கதரிசியாகிய சகரியா தேவனிடத்திலே வெளிப்பாடுகளையும், தரிசனங்களையும், ஆலோசனைகளையும், வார்த்தைகளையும் பெற்று, ஆமென், தனக்கு விசுவாசியாய், தன்னுடைய விசுவாசியாய், தன்னிடத்தில் தேவன், ஆமென், ஒப்புவித்திருந்த இந்த உசியாவுக்கு கர்த்தருடைய தரிசனங்களை, ஆலோசனைகளை சொல்லி அவனை வழிநடத்துகிற, எச்சரிப்பு சொல்லுகிற, ஆசீர்வாதத்திற்கு நடத்துகிற, தேவ திட்டத்திற்கு நேராய் நடத்துகிற ஊழியக்காரனாக இருந்தான் சகரியா. அதை கேட்டு தேவனை தேடுவதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்கு இந்த உசியா தன்னை அர்ப்பணித்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வயது 16, அனுபவமுள்ள ஒரு ராஜாவை போல ஜனங்களை நடத்தவோ தேசத்தை பாதுகாக்கவோ முடியாது 16 வயது இளம் வாலிபனுக்கு. ஆனால் அவனுடைய காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், அவனுடைய காரியங்கள் சக்சஸ் ஆகி மாற வேண்டும் என்றால் அவனுக்கு தேவனுடைய நடத்துதல் தேவை. கவனிக்கணும், ஜெபிக்க தெரியாதவனோ, வேதம் தெரியாதவனோ, வேதம் வாசிக்காதவனோ, ஆராதிக்காதவனோ அல்ல. ஆனால் இவைகள் எல்லாம் தெரிந்தாலும் தேவனுடைய நடத்துதலை பெற, தேவனுடைய வழிகாட்டுதலை பெற, தேவனுடைய ஆலோசனையை பெற, ஆமென், ஊழியக்காரன் ஒருவன், ஆசாரியன் ஒருவன், தீர்க்கதரிசி ஒருவன், மேய்ப்பன் ஒருவன் கட்டாயம் தேவை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தை வாசிக்கிற போது கந்தாகே என்பவருடைய ராணி, அந்த ராணியினுடைய, எத்தியோப்பிய தேசத்து ராணியினுடைய பொக்கிஷ மந்திரி, நீதி மந்திரி, படிப்பறியாதவனா இருப்பானா? எழுத படிக்க தெரியுமா? அவனுக்கு எழுத படிக்க தெரியாதவனா இருந்திருப்பானா? ஒரு நிதி அமைச்சருக்கு, ஆமென், கணக்கு வழக்குகளை குறித்தும், வரவு செலவுகளை குறித்தும், நிதி, ஆமென், நிலைமையை குறித்தும், நிதி கையாளலை குறித்தும், ஆமென், கையாளுவதை குறித்தும் மிகவும் தெளிவாய் கற்று தேறி அனுபவமுள்ளவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இந்த கந்தாகே ராஜஸ்திரியினுடைய
நிதி அமைச்சர். ஆமாவா இல்லையா? இவன் ஆலயத்திற்கு போகிற வேதம் இருக்கிறது, வசனம் சொல்லுகிறது, இவன் எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வாரம் தோறும் போய் கொண்டிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை தோறும் போகும் பொழுது, ரதத்திலே போகும் பொழுது வேற எதையோ ஒன்றை செய்யாமல், சிந்திக்காமல், சுயமான காரியத்தை செய்யாமல், அரசாங்க சம்பந்தமான காரியத்தை செய்யவில்லை. அவன் ஞாயிற்றுக்கிழமை என்கிறதினால், கவனியுங்க, கர்த்தருடைய நாள் என்கிறதினால், ஆராதனை நாள் என்கிறதினால், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள் என்கிறதினால், ஆராதனைக்கு போய்விட்டு வருகிறதினால் கர்த்தருடைய காரியத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருந்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் தன் ரதத்திலே திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை, வேதத்தை வாசித்துக் கொண்டு வந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சுட்டு போயிட்டு எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமான? நம்முடைய சபையில் ஒரு குடும்பம் இருக்கிறது. ஆராதனை முடிச்சிட்ட உடனே, இன்னைக்கு ஆராதனை முடிச்சு சர்ச்சை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் போயிட்டு உடனே நம்ம வேலை செஞ்சிடும். அந்த குடும்பம் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆராதனை முடிச்சு கேட்ட செய்தியை கேட்டு பிரசங்க போயிட்டு வீட்டுல போய் சாப்பிடறதுக்கு முன்ன குடும்பமா நின்று, ஆண்டவரே இன்னைக்கு இந்த செய்தியை கர்த்தர் பேசினாரு, பாஸ்டர் பேசினார், இந்த வசனத்தின் மூலம் என் கூட பேசுனீங்க, எங்க குடும்பத்தோட பேசுனீங்க, கேட்ட வசன சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த குடும்பம் நின்று ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வேலையை செய்தி. அப்படி குடும்பம் நம்ம சபையில் இருக்கு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அன்னைக்கே திரும்ப சாயங்காலமோ இடைப்பட்ட நேரத்திலேயோ கேட்ட செய்தி யூடியூப்ல போட்டாரான்னு பார்த்துட்டு அன்னைக்கோ போடுற அடுத்த நாளையோ இரண்டாவது முறை இந்த செய்தியை போய் திரும்ப கேட்டு புரிந்து கொள்ளுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, இந்த செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லவும் ஃபார்வர்ட் பண்றதுக்கு இருக்கிறாங்க, பண்றாங்க. நீங்களும் கேளுங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, இருக்கிறவங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, தங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் யாரெல்லாம் வெளியூர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி, எங்க சர்ச்சில் நீங்க இந்த பாஸ்டர் இந்த வசனம் சொன்னாரு, இந்த வேதம் சொன்னாரு, இந்த சத்தியம் சொன்னாரு, புதுசா நாங்க கேள்விப்பட்டோம், இது சொன்னது எங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, உங்க சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, நீ என்ன பிரசங்கம் கேட்ட, உனக்கு என்ன சொன்னாங்க, இப்படி கேட்கிற ஆட்கள், அப்படி குடும்பங்கள் இருக்கிறது. ஆமென். நான் என் மகள் இன்னைக்கு அங்கதான் சர்ச்சுக்கு போயிருக்கிறா, திருச்சியில. இன்னைக்கு போனோன்னே நான் கேட்பேன், வழக்கமாகவே கேட்கிறேன், சர்ச்சுக்கு போனியா? போனேன். என்ன பிரசங்கம் பண்ணாரு? ஆமென். ஏதோ பிரசங்கம் பண்ணாரு, விடவே மாட்டேன். அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஆமென். பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கதையில சொல்லக்கூடாது. பிரசங்கம் நல்லா எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். என்ன வசனம், உனக்கு என்ன புரிஞ்சது? எழுது. பைபிள் டைரி கட்டாயம் போட்டு போகணும். ஆமா, பிரசங்க குறிப்பு எழுதணும். சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்துருக்கோம். இல்லையா? கொண்டு போகணும், எழுதணும். என்னை போலவே நிறைய பேர் பெற்றோர் இருக்கிறாங்க. பிள்ளைகிட்ட போய் கேட்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, நீ சர்ச்சுக்கு போனியாமா, சர்ச்சுக்கு போனியாப்பா, என்ன பாஸ்டர் சொன்னாரு, உனக்கு என்ன பிடிச்சது, உனக்கு என்ன புரிஞ்சது? ஆமென். இத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும், கேட்கவும் செய்யணும். நல்லா கவனிங்க. நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் இருக்கிறாங்களா, ஆண்டுடைய காரியத்தில் இருக்காங்களா, ஆவிக்குரியத்தில் வளராங்களா என்கிறதை நாம நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதுனால் கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய காரியத்தில் இருக்கிறார்களா, வளருகிறார்களா, பெருகுகிறார்களா என்கிறதை கவனிக்க வேண்டும். இத கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பண்றவங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. இது பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாய், ஆசீர்வாதமாய், பரிசுத்தத்துக்கு ஏதுவாய், சத்தியத்திலே நிலைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். மதுரையில் எங்க மக படிக்கும்போது ஒரு முறை கவனிங்க, மதுரையில் எங்க படிக்கும்போது என்னால மதுரையில் கொண்டு விட முடியல. குறிப்பிட்ட இடத்துல ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், விசுவாச குடும்பம். அப்போ அவங்க கார்ல போறாங்கன்றக்காக என் மகள் அவங்க கூட கார்ல கொண்டு விட்டுருங்கன்னு ஒருவர் யாரு கூட அனுப்புறது கிடையாது. நான் போவேன், இல்லைன்னா அவன் போவான். அப்படி போகும்போது கார்ல ஏற்றி அவங்க கிறிஸ்தவங்க, நான் பாஸ்டர்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர்மாவை கூட்டிட்டு போறோம். கிறிஸ்தவங்களாச்சே, விசுவாசியாச்சே அப்படின்னு சொல்லி நம்பிச்சிருப்போம். அவங்க மக 2 கிளாஸ் மட்டும் அனுப்பணும். இங்கிருந்து அவங்க கார்ல ஏறி ஃபேமிலியா போறாங்க. அவங்க மகள் போறா, எங்க பொண்ணு இருக்காங்க போறாங்க. அவங்க பேசும்போது பேசி போயிருக்காங்க. பேசும்போது அவங்க ஒன்லி ஜீசஸ், இயேசுவின் நாம மட்டுமே கொள்கை சேர்ந்தவர்கள். நாம் அந்த கொள்கை சேர்ந்தவர்கள் அல்ல. அசெம்பிளி சபை, விசுவாசி சபை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட திரியேகத்துவத்தை விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சத்தியங்கள் உபதேசங்கள் தெரிய வேண்டும். இவங்க அந்த கொள்கை, அவங்க அந்த கொள்கை எகோ விட்னஸ், சாரி மணி ஜீசஸ் சொல்ல எகோ விட்னஸ். இந்த பொண்ணு எங்க மகளோட படிக்கிறான்றதுக்காக ஃப்ரெண்டுன்றதுக்காக ஏறிட்டாங்க. அவங்க நான் பாஸ்டரோட கூட்டிட்டு போறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வர போறாங்க. போய் இறங்குறதுக்குள்ள இவட்ட பேசியிருக்கிறாங்க,
ஆமென். இயேசு அனுப்பப்பட்டவர் தான், இயேசு ஒரு வேலைக்காரன் தான். அவருக்கு மேல யெகோவாவும் கொடுத்திருக்கிறாரு, அவர்தான் ஆண்டவர். உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்கறாங்கன்னு சொல்லி என் மகன் கிட்ட அவங்க பேச போற யாரு? பாஸ்டர் மக சத்தியத்திரட்ட எப்படி யோசிச்சிருக்கா? இல்ல அங்கிள், எங்க நாங்க வாசிக்கிற பைபிள் எங்க அப்பா அப்படி எல்லாம் சொல்லல. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்னன்னு இருக்குது. ஏசப்பா தானே உங்களுக்கு எனக்காக ரத்த சிந்தி வந்தாரு, அவர் தான் சிலுவையில் அறையப்பட்டாரு, அவர் தான் சொல்லி போனார் நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு, என்னால எல்லாமே பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. எங்க அப்பா அப்படிதான் டீச் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க வித்தியாசமா சொல்றீங்களே அப்படி நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா அதெல்லாம் உண்மைதான். ஆனா யெகோவா தான் அனுப்பி வச்சாரு. அனுப்புன ஒரு பெருசா வர்ற ஒரு பெருசா, அவங்க அப்பா பெருசா நீ பெருசா கேட்டிருக்கிறார். அப்பதான் அனுப்பி வச்சாரு அவர் பாருங்க. சொல்லிட்டாரு அனுப்புனவர் அவரா இருந்தாலும் வர்றதுக்கு கூட நான் தானே, உங்களுக்கு யாரும் முக்கியம் கேட்டுருக்காங்க. ஹலோ புரியுதா? போய் இறங்கினா அப்பா என்னப்பா அவங்க வேற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, நான் வேற எதாவது பேசிட்டாங்க போல நினைச்சேன். என்ன பத்தி சொன்னாங்க? இல்லப்பா பைபிள் பத்தி பேசுறாங்க, அவங்க என்கிட்ட ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்காங்கப்பா, இதை படிச்சு பாரு இது உனக்கு புரியும்னு. என்ன புஸ்தகம் கேட்ட பேர் சொன்னேன், ஏதோ ஒரு கோபுரம் தான் சொன்னேன். தப்பு ராம். நீ என்ன சொன்ன? இல்ல இல்ல நான் அதெல்லாம் ஏத்துக்கல, நானும் என்னால் முடிஞ்சதுக்கு சொன்னேன், ஆனா அவங்க ஏத்துக்கவே இல்லை. யெகோவா தான்றாங்க, ஆனா யெகோவா ஆண்டவர் தானப்பா. கண்டிப்பா நமக்கு யெகோவா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் தான் பாடுறாங்க. யெகோவா ஈரே பைபிள்ல போட்டு யெகோவா நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே தேவன். அப்படிலாம் இருக்கு. என்ன அர்த்தம்? இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தையும் வேதத்தையும் சொல்லி கொடுத்ததினால் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன், நான் நம்புகிறேன், நான் போதிக்கப்படுகிறேன், என்னுடைய வசனம் வேதம் சத்தியம் இதுதான் உண்மை என்கிறதினால் அதிலே நிலைத்திருக்கிறார். நீ அவளே சொல்லிட்டா இனிமே கூப்பிட்டா என்ன போகக்கூடாதுப்பா, தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. தப்புன்னு எப்படி தெரியுது? தப்புன்னு எப்படி புரிஞ்சது? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், என்ன சத்தியத்தை கேட்கணும், உனக்கு என்ன புரிஞ்சது, நீ என்ன புரிஞ்சுக்கணும், நீ எதை நம்புற, எது உண்மை, வேதம் என்ன, இது தெரியல பிள்ளைகளுக்கு தெரியணும். அதனாலதான் சொல்றேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சத்தியத்தை போதிக்கணும். பைபிள் மட்டும் வாசிக்கிறதுனால அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கந்தாகிய ராஜேஷனுடைய நிதி அமைச்சர் பைபிள் வாசித்தாரு, பைபிள் எல்லாம் தெரியும், நல்ல ஜெபம் தெரியும், வேத வசனம் எல்லாம் தெரியும், போகும்போது படிக்கிறார், வரும்போது படிக்கிறார், சர்ச்சில் பிரசங்கத்தை கேட்கிறாரு. ஆனா கவனிங்க, வாசிக்கிறதுனால் ஆமென், படித்துறதுனால் வேதம் இருக்கிறதுனால் எல்லாம் வேதத்தில் இருக்கிற எல்லா சத்தியங்களும் கற்று அறிந்து உணர்ந்து சரி என்று ஆமென் புரிந்து கொள்ள முடியாது. அந்த படிச்ச நிதி அமைச்சரே பிலிப் என்கிற ஊழியக்காரனுக்கு ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறாரு. பிலிப் ஊழியக்காரன் போகிறாரு, ஊழியத்துக்கு அந்த பிலிப் ஊழியக்காரன் கந்தாவே இந்த நிதி அமைச்சரத்துல போகிறார். போகல ஐயா என்ன வாசிக்கிறேன்னு கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிக்கிறேன் என்று நிதி அமைச்சர் சொல்லுகிறார். இந்த ஊழியக்காரன் பிலிப் கேட்கிறாரு, அப்படி நீ வாசிக்கிறீரே, வாசிக்கிறேன் அர்த்தம் கருத்து விளக்கம் வியாக்கியானம் உனக்கு தெரியுமா? இந்த வேதத்தை வசனத்தை வாசித்துக் கொண்டு போகிறாயே, தமிழ் தான் வாசிக்கிறாய், அவன் வாசது வேற கிரீக் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ புரிகிற உன்னுடைய தாய்மொழியில வேதத்தை வாசிக்கிறாய், நீ நிதியமைச்சர் தான், படித்தவன் தான், ஆனால் நீ வாசிக்கிற வேத பகுதி என்ன அர்த்தம் உனக்கு விளக்கம் தெரியுமா கேட்கிறான். அப்பொழுது நிதியமைச்சர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? அதற்கு அவன் நிதியமைச்சர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால், போதிக்காவிட்டால், கற்றுக் கொடுக்காவிட்டால், விளக்கம் அளிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? ஆமென். என்ன சொல்ல தெரியுமா? ஒருவன் எனக்கு. யார் அந்த ஒருவன்? யார் சொன்னாலும் தெரிஞ்சிருமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாய்க்கு என்ன தெரியுமா? நமக்கு சக்தி தெரியல, விளக்க தெரியல, யார மெத்த படிச்ச மாதிரி நமக்கு யார தெரியுதோ, நாம யார நினைச்சுக்கிறோமோ, இவங்களை பார்த்தா நிறைய படிச்ச மாதிரி தெரியுது, ஜெபம் பண்றத பார்த்தா வேதத்தை அதிகமா கழிச்சு குடிச்சுள்ள போல மனப்பாடம் பண்ணலாம். ஆதி அங்கில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தை மனப்பாடமாக ஒப்புவிக்கலாம். ஆமென். அர்த்தம் வியாக்கியானம் விளக்கம் இதுதானே சொல்ல முடியுமா? நானே ஜெபத்துல ஒரு வார்த்தை வந்தது சொன்னேன். என்னன்னு தெரியுமா? ஆமென். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இது எங்க இருக்கு சொல்லுங்க, எங்க இருக்கு? சங்கீதம் 23. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப நான் யாரு சொல்லுங்க? நான் யாரு? அவர் எனக்கு மேய்ப்பர்னா நான் யாரு? என்ன ஒரு டைப்பா படிக்கிறீங்க? போச்சுடா வெளிய சொன்ன எல்லாரும் மைண்ட் மாறிடுச்சா?
அவரை மேய்ப்பர்னா நான் யார் அவருக்கு? ஆடு. இந்த ஆடு சொல்லுது, கவனிக்கணும். இந்த ஆடு சொல்லுது, ஏமா எங்க இருக்க? ஆடு சொல்லுது, பார்த்து கலரிக்கிட்டு இருக்காரு, டகர் போடணும். ஆமென். இந்த ஆடு சொல்லுது, ஆடு அப்படியா? ஆடு என்னன்னு சொல்லுது? அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் அடுத்து முந்தின வசனம் அர்த்தம் கரெக்டா போடுங்க. என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். எங்க இருக்கிற வசனம்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை சொல்றது யாரு? சொல்றது யாரு? கவனிங்க, சொல்றது யாருங்க? அளவு குதிரைகள ஆண்கள், ஐயாமார், அப்பாமார், தகப்பன்மார், ஆமென், தம்பிமார், இங்க இருக்கீங்களா? சொல்றது யாரு? என்னன்னு சொல்லுது? என் தலையை, என்னத்துக்கு? ஆட்டுக்கு தலையை எண்ணெயை வச்சு அபிஷேகம் பண்ணணும். அவ்வளவு இங்க இருக்கீங்களா? 23 வசனம் எடுத்து மனப்பாடமா தெரியுமா? தலைகளை சொல்லுவோம். வேற வசனம் ரொம்ப சிம்பிள். ஆடு சொல்லுது, என் மேய்ப்பர் என்னை என்ன பண்றாரு? என் தலையை, என் மேய்ப்பர் என் தலையை என்ன பண்றாரு? என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். சொல்றது யாரு? ஆட்டுக்கு தலைக்கு என்னத்துக்கு எண்ணெய் ஊத்தணும். இல்லைங்களா? எல்லாரும் படிச்சவங்க தானே? ஐயா இதுக்கு எனக்கு விளக்கம் தெரியும் சொல்ல யாரா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு. சொல்லுங்க. எனக்கு தெரியும், இது விளக்கம் தெரியும், வியாக்கியானம் தெரியும், அர்த்தம் தெரியும். இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு எனக்கு தெரியும் சொல்லுங்க யாரா இருக்கீங்களா? ஆட்டுக்கு எதுக்கு? ஆட்டு தலைக்கு எதுக்கு என்ன? என் தலையை, ஆட்டு தலை எதுக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும்? மாஸ்டர் சொல்லுங்க. மினிஸ்டர், ஆண்டுடைய பிள்ளைங்க இருக்காவா? புரியல? ஆமா, நாம தான் ஆடு. அப்படி காட்டுறதுக்கு அவசியமா? இது ஒரு நல்ல வியாக்கியானம் தான். கையை தட்டி பார்க்கலாம். அதே பரவாயில்ல. ஓகே, இது ஒரு வியாக்கியானம். இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் அது அல்ல. ஆட்டுத்தலை எதுக்கு அபிஷேகம் பண்ண? எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி, ஆட்டுத்தலை எண்ணெய் ஊற்றியே அபிஷேகம் பண்ணணும். ஆமென். இப்படித்தான் நம்ம யாரும் கேட்பாரு சொல்லுவோம். அடுத்தது அதில் நம்ம தெரிஞ்சா சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். 23 சங்கீதம் தான். சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த சங்கீதம் தான். கத்துக்கிட்ட சங்கீதம் தான். எத்தனையோ தலைகளை வாசிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இங்க இருக்கிற உங்களை நாம ஒரு 100,000 முறை வாசிச்சிருக்கோம். ஆமென். ஆட்டு தலைக்கு எனக்கு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். சொல்றது ஆடு. எனக்கு அப்படி பண்றாருன்னு எதுக்கு? வசனம் அதுதான், என்னதான், தலைதான், எல்லாம் தமிழ் தான். காரணம் என்ன? வியாக்கியானம் என்ன? அதோட அர்த்தம் என்ன? ஆமென். இதை தெரிஞ்சுங்களா? இல்ல பிரசங்கத்துக்குள்ளா? ஆமென். இதை தெரிஞ்சுக்கணும், பிரசங்கத்துக்கு போகணும். சொல்லுங்க. இதை சொல்லிட்டு தான் நகரணும். குரலுக்கு தெரியாதோ? தெரியாம கேட்டாரோ? அடுத்த வாரம் சொல்றது நம்ம பாஸ்ட். ஆமென். வசனம் வாசிக்கிறதுனால இப்ப புரிஞ்சுக்கங்க. இப்ப புரிஞ்சு இதே புரிஞ்சுக்கங்க. வசனம் வாசிக்கிறதுனால், மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறதுனால், ஏசாயாவுக்கு இந்த புத்தகத்தை வாசிக்க போறியா? ஆமாங்கய்யா. என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் சொன்னா மந்திரி தான். என்ன சொன்னா தெரியுமா? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டான், போதிக்காவிட்டான் எனக்கு எப்படியா தெரியும்? பிறகு நீ வாசிக்கிற தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆமென். வியாக்கியானம் தேவை. வசனம் வாசிக்கிறதா மாத்திரமல்ல, ஒரு ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ளதான ஆமென் அந்த உறவில், பராமரிப்பில் நல்ல கவனிங்க. இந்த ஆடு சில நேரங்கள்ல கவனிங்க, ஒரு ஆடு சில நேரத்துல புதர்லயோ, இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு புதர்லயோ, செடியிலயோ, கொடியிலயோ போய் தலை விடும். பாத்தீங்களா? தலை விடும்போது அந்த செடியில, கொடியில அந்த கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கிற பூச்சிகள், புரியுதுங்களா? பூச்சிகள், புழுக்கள் சில நேரத்துல அந்த செடிக்குள்ள இருக்கிறது. இது தலையை கொண்டு போய் விடும்போது, செடிக்குள்ள புதர்ல விடும்போது, ஆடு விடும்போது அது தலையில என்ன செஞ்சிருமா? சில பூச்சிகள், புழுக்கள் கண்ணுக்கு தெரியாது மண்டையில ஏறிடும். மண்டையில ஏறும் போது அந்த
அந்த பூச்சி காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ இந்த ஆட்டுடைய தலைக்குள்ள உள்ள போயிருமா. உள்ள போக ஆரம்பிச்ச உடனே இந்த ஆட்டு இந்த உள்ள போற பூச்சி புழுவா உள்ள மாறி தலையில போய் உள்ள ஏறின உடனே இந்த மண்டை வீங்க ஆரம்பிச்சிருமா. காது மூக்குல சீல் வடி ஆரம்பிச்சிடும். இந்த பூச்சி புழுவா மாறி உள்ள அரிக்க கண்ணெல்லாம் செவந்து சிலர் காது மூக்குல நீர் வடிய ரத்த வடிகளுக்காக மண்டை வீங்க ஆரம்பிச்சிருமா. அப்படி வீங்க ஆரம்பிச்சோடனே இந்த ஆடு குறிப்பிட்ட கொஞ்ச நாள் அது கவனிச்சு பாதுகாத்து பராமரிக்கப்படாவிட்டால், இப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து அந்த ஆட்டை தப்புவிக்காவிட்டால் இந்த ஆடு மண்டை வீங்கி என்ன செஞ்சிடும், தலை வீங்கி செத்துருமா. அப்போ நல்ல ஒரு மேய்ப்பன் என்ன செய்வானா, அதை நிதானமா கவனிச்சு எங்க மேய்க்கணும், எங்க பாதிப்புல அது கொண்டு போகணும், அமர்ந்த தண்ணீர் ஏன் கொண்டு போகணும், அதுக்கெல்லாம் வியாக்கியானம் ஏன் அமர்ந்த தண்ணீரை கொண்டு போகணும், பசுப்புல் மேய்ச்சலை ஏன் மேய்க்கணும், இதெல்லாம் கொண்டு போயிட்டு இதை மேய்க்கும் போது ஆடை பாதுகாத்து இந்த மேய்ப்பன் பராமரிக்கிற போது இந்த மேய்ப்பன் கண்டுபிடித்து விடுவானாம், இந்த ஆட்டுக்கு தலையில இந்த கொசுக்கள், இந்த ஈக்கள் இருக்குங்களா, அந்த கொசுக்கள் ஈக்கள் இது ஏறிடுச்சு, பூச்சி ஏறிடுச்சு, புழுக்கள் பிடிச்சிருச்சு, ஆக இந்த ஆட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட ஒரு தைலம், ஒரு எண்ணெயை இந்த பூச்சி பிடிக்காம பூச்சி உங்களுக்கு புரியுமா சொல்ற வேடிக்கை இருக்கும். இந்த பிள்ளைக்கு பேன் பிடிச்சிச்சு வச்சுக்க தலையில, அப்ப பேன் அதுக்கு தெரிய தைலம் வச்சிருக்கு இல்லையா, என்னமா பேரு, ஏன் நீங்க சொல்லுங்கப்பா அந்த பேர் என்ன வாங்கிருக்கும்ல, அந்த பேனுக்கு தலை பிடிச்சின பிள்ளைங்க தேய்க்கிறீங்கன்னா போடுமா இல்லையா, போடாத மாதிரி யோசிக்கூடாது. ஒண்ணு நீங்க தேய்ச்சிருப்பீங்க இல்லைன்னா தேய்ச்சி விட்டுருப்பீங்க, இந்த காதையெல்லாம் சொல்ற ஒண்ணுமே தெரியாத மாதிரி இல்லைன்னா எனக்கு பிடிக்கும். ஆமே என்னமா பேன் வருதா, பேன் வருது பாருங்க, மெடிக்கல்னு ஒண்ணு இருக்கு வாங்கி வச்சுக்காங்க. எங்க பிள்ளைக்கு தேய்ச்சிருக்கோம், பொம்பளை பிள்ளை இருக்கிற எல்லா வீட்லயும் இருக்கும், பொம்பளை பிள்ளைக்கு முடின்னு வளர்த்தீங்கன்னா இருக்கும். ஒண்ணுமே அதிக பேனுண்டா என்ன சொல்றேன், பேனுண்டா என்ன நினைப்பாங்க, ஒண்ணுமே நினைக்க மாட்டாங்க, பிடிக்கும். ஆமே அது ஹாஸ்டல்ல படிக்கிறவங்க கட்டாயமா இருக்கும், வாங்கிட்டு போய் ஒழுங்கா பயந்து போகும்போது மெடிக்கல் ஒண்ணு. ஆமே அது மத்த தேங்காய் இந்த மாதிரி இல்ல, நான் சொல்ல புரியுதுங்களா, அது பேன் மருந்து பேரு, வித்தியாசமான தைலம், தலைக்கு தான் போடுறோம், போட்ட நிறுத்தம் செய்யறோம், தலைக்கு போட்டு ஊற வச்சு தண்ணி ஊத்தி பாருங்க. ஆமே அன்னைக்கு பொரியல் பண்ணிடலாம். நான் சொல்ல புரியுதுங்களா, அப்போ நம்ம தலையில பேன் பிடிக்கூடாது, வண்டு பிடிக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அதுக்குன்னு ஒரு தனியா தைலம் மருந்து ஊற்றுறது, அது ஒன்றும் நாராது. அந்த அந்த பூசி நமக்கு வாசமா தான் இருக்கும். ஏன்னா நாத்தடிச்சுன்னு வேப்பண்ணையா, நாத்தடிச்சுன்னா என்ன பூச மாட்டாங்கிறதுக்காக வாசமா தான் இருக்கும். இந்த ஆடு அதே போலதான், இந்த ஆடு அதோட தலையில ஈயோ கொசுவோ புழுவோ பூச்சியோ போய் காதுல மூக்கள் ஏறி மண்டை வீங்கி செத்துறக்கூடாதுன்றதுக்காக, அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாதுன்றதுக்காக மேய்ப்பன் என்ன செய்கிறான், இந்த ஆட்டினுடைய நிலைமை நன்றாய் புரிந்து கொண்டு அப்படி ஏதாவது பாதிப்புகள் அவனுக்கு தென்பட்டு விட்டால் அதை சரிப்படுத்த நீக்குவதற்கென்று தீமையிலிருந்து விடுவிக்க, பலவீனத்திலிருந்து விடுவிக்க, வியாதியிலிருந்து விடுவிக்க, பேனிலிருந்து விடுவிக்க, புழுவிலிருந்து விடுவிக்க, பூச்சியிலிருந்து விடுவிக்க, அதை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியமாய் பாதுகாக்க, பலவீனம் தீமை வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாக்க, ஆமென், எந்த பிரச்சனை போராட்டம் எதிர்ப்பு தாக்கி செத்து விடாமல் மரணத்திலிருந்து தப்பித்து பாதுகாக்க இந்த மேய்ப்பன் அந்த ஆட்டினுடைய தலையை, ஆமென், எண்ணெயை ஊற்றி, அந்த தலையில எண்ணெய் ஊற்றி என்ன செய்யுமா, தலையில எது தடத்துல அப்படி தட்டி கொடுப்பானா உள்ள இறங்கட்டுன்னு. ஆமென், தட்ட தட்ட எண்ணெய் ஊத்த ஊத்த ஊத்த, ஆமென், தட்ட தட்ட எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ, எங்கெல்லாம் பேன் இருக்கோ, ஈ இருக்கோ, கொசு இருக்கோ, புழு இருக்கோ, எல்லாம் செத்து தானாக மடியும். இந்த எண்ணெய் ஊற்ற 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 அந்த எண்ணெய் தானாகவே தலையிலிருந்து வடிந்து அந்த ஆட்டுக்கு மேல முகமெல்லாம் வடிந்து அது தொங்கலை கீழ் விழும். அல்லேலூயா. இப்ப ஆடு சொல்லுது, பலவீனப்பட்ட ஆடு, ஆமென், பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஆடு இப்போது சொல்லுது, என் மேய்ப்பர் என் தலையை எண்ணெயால், ஆமென், அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென், என் பாத்திரம், ஆமென், நிரம்பி, என்ன பாத்திரம், அது சொல்ற பாத்திரம், ஆடு சொல்ற பாத்திரம் என்ன, என் பாத்திரம், சரீர அமைப்பு, சரீரத்தின் அங்கங்கள் எல்லாம் எண்ணெயால் நிரப்பப்படும். காது நிரம்புது, மூக்கு நிரம்புது, கண்கள் நிரம்புது, ஆமென், என் தலை நிரம்புது, என் சரீரம் முழுவதும், ஆமென், என் சரீரத்தின் அவயவங்கள் பாத்திரங்கள் எல்லாம் இப்ப எண்ணெயால் நிரப்பப்படுகிறது. பாதிப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன், சத்துருவிற்கு விடுதலையாக்கப்படுகிறேன், பலவீனத்தில் விடுதலையாக்கப்படுகிறேன், வண்டிலிருந்து, பேனிலிருந்து, ஈயிலிருந்து, கொசுவிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி என் மேய்ப்பர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிற நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும், உங்களுக்கும் எனக்கும் சத்துருடைய கிரியைகளோ பிசாசின் தந்திரங்களோ ஆமென் சத்துருவின் போராட்டங்களோ நம்மை தாக்காமல், நம்முடைய சிந்தனையை தாக்காமல், மண்டையை தாக்காமல், மூளையை தாக்காமல் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அபிஷேகத்தினால், அந்நிய பாஷையினால், பரிசுத்த அபிஷேகத்தால் உங்களையும் என்னையும் நிரப்புகிறதினால் நீங்களும் நானும் தீமையிலிருந்தும் சத்துருவின் தொடுதலில் இருந்தும் தீமையான எண்ணங்களில் இருந்தும் நம்முடைய சிந்தைக்குள்ளே போய் மண்டையிலே எண்ணத்திலே போய் ஆமென் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்காதபடி, செயல்படாதபடி, நடக்காதபடி அவைகள் விடுதலையாக்கப்பட உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாள் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்புகிறார். நிரப்ப வேண்டும். ஆமென். நம்முடைய பாத்திரங்கள் அந்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு விட்டார். அபிஷேகம் எண்ணெயால் நிரப்பப்பட்டு விட்டார். அபிஷேகம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு விட்டார். எந்த சத்துருவோ தீங்கோ பலவீனமோ பிசாசுபடியோ போராட்டமோ ஏதுவும் உங்களையும் என்னையும் அணுக தொட முடியாது. எண்ணெய் பூசப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்டை பார்த்தோன்னே, தலையை பார்த்தோன்னே தெரியும் எப்படி இருக்கு. இந்த ஆடு அபிஷேக தைலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது, எண்ணெயால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நம்மை பார்த்தோன்னே பிசாசுக்கு தெரியும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவன், பரிசுத்தால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன், பரிசுத்தால் நிரப்பப்பட்ட விசுவாசி, பரிசுத்தால் நிரப்பப்பட்ட அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளை குடும்பம் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு ஜெயத்தை ஏற்படுத்துகிறவர், வெற்றியை ஏற்படுத்துகிறவர். பந்தி போட கர்த்தர் இந்த ஆடு எப்படி இருந்துச்சு, நசல் கொண்டு நோஞ்சானா நல்ல கவனிங்க, சாவுக்கு எதுவா மண்டை வீங்கி கண்ணெல்லாம் சிவந்து ஆமென் மூஞ்சி முரல வீங்கி சாவுக்கு எதுவா இருந்தது. இப்ப மேய்ப்பன் என்ன செஞ்சிட்டாரு, தலையை எண்ணெய் ஊத்தி அபிஷேக தைலத்தால் நிரப்பி தட்டி கொடுத்து தடை கொடுத்து எண்ணெய் ஊத்தி நிரப்பி ஆமென் சுகத்தை கொடுத்துட்டார், ஜீவனை கொடுத்துட்டார், பாதுகாப்பை ஏற்படுத்திட்டார். இப்போ சாப்பிடவே முடியாம, நடக்க முடியாம நோஞ்சானா இருந்த ஆடு நல்ல ஹெல்த்தியா வெல்த்தியா மாறின உடனே இப்ப அது எப்படிப்பட்ட நிலைமைக்கு வருது, நல்ல சாப்பிட, நல்ல ஆகாரம் புசிக்க, நல்ல இளநிலைய சாப்பிட அதுக்கு எப்படி தெரியுமா, சந்தோஷமா உணவு உட்கொள்ள பந்தியில இருந்து சாப்பிடுறது போல படுக்கையில சாப்பிட முடியாம இருந்தது. இப்ப எப்படி மாறிடுச்சு, நல்ல சாப்பிடுற லெவலுக்கு எழுதி உட்கார்ந்துருச்சு. உடனே சொல்லுது, பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறது போல என் வாழ்க்கை கர்த்தர் மாத்திட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நான் செத்துருவேன் நினைச்சாங்க, ஆமென். நான் பிழைக்க மாட்டேன் நினைச்சாங்க, நான் இருக்க மாட்டேன் நினைச்சாங்க, நான் வாழ மாட்டேன் நினைச்சாங்க. இப்படி நினைச்சவங்க எல்லாரும் மத்தியில பந்தியில சோறு சாப்பிடுற மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். விளங்குதா? என் தலையை எண்ணெயால இதுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். ஆட்டுக்கு எதுக்கு எண்ணெய் தெரியுதா இப்போ? விளங்குதா? ஹல்லேலூயா. நான் 28 வருஷமா வயல் வாசிக்கிறேன். எங்க இன்னைக்கு தான் எனக்கு தெரிய சொல்லுங்க, கை வைக்க உண்மையா சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தான் எண்ணெயை ஆட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கிற இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் சொல்ல உண்மை கை தூக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மணிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னாங்களே அமுக்கமா இருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப கந்தாகே இந்த மந்திரியினுடைய கந்தாகே ராணியினுடைய நிதியமைச்சர் சொன்னதுல என்ன குறை, என்ன தப்பு? ஒருவன் எனக்கு போதிக்காவிட்டார் நான் வாசிக்கிறது எனக்கு அர்த்தம் எப்படி தெரியும்? விளக்குதா? போதிக்கிறதுக்கு ஒருவன், விளக்குறதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை. ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த மாதிரி சங்கீதத்திலேயே ஆமென் சில வசனங்களுக்கு பின்னணியும் பேக்ரவுண்ட் வியாக்கியானம் விளக்கம் எவ்வளவோ இருக்கிறது, எத்தனையோ இருக்கு. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சகரியா அந்த 2 நாளாவது வாசிக்கிறோம். ஆசாரியனாகிய சகரியாவின் நாட்களிலே ஆமென் தேவனை தேட ஆமென் மனதாய் இருந்தான். அல்லேலூயா. ஆமென். என்னவோ போட்டமா நீ பதட்டத்துல என்னென்ன போறனே தெரிய மாட்டேங்குதா? 2 நாளாவும் 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியா. இந்த சகரியா ஏன் தேவை? ஆமென். இந்த 16 வயது உசியா ஏன் தேவை? இந்த உசியாக்கு 16 வயதிலே ஆமென் ஆலோசனைகளை, வேதத்தை, சத்தியத்தை, நடக்க வேண்டியதை, கற்றுக்கொள்ள வேண்டியதை, கடைபிடிக்க வேண்டியதை ஆமென் தேவனுடைய தரிசனங்களை பெற்று ஆமென் தேவனுடைய ஆலோசனைகளை பெற்று
இந்த 16 வயது ராஜாவாய் அரியணை ஏறின இந்த உசியாவுக்கு இந்த சகரியா என்கிற அவனுடைய ஊழியக்காரன் போதித்தான், புத்தி சொன்னான். அதை கேட்டு தன்னை அர்ப்பணித்து அந்த வசனம் வார்த்தை சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க, அதன்படி தேவனை தேட, அதன்படி தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க, ஆமென், தன்னை கமிட் பண்ண அந்த உசியாவுடைய காரியங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் சிறுபிராயத்தில் இருந்து அவனுக்கு எல்லாமே வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய நம்பர் 1 முதலாவது முக்கியமான சத்தியம், நாம் எந்த இடத்தில் எந்த நிலைமையில் இந்த கர்த்தாகிய ராஜேஷுடைய நிதி அமைச்சர் என்கிற லெவலில் உயர்ந்த அந்தஸ்து, பதவி, படிப்பு, செல்வத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு சிறுவனாய் 16 வயது இளம் வாலிபனாய், ஆமென் ஆமென், அந்த சாமுவேலை போல சிறு குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தையோ பெரியவர்களோ, படிக்காதவனோ படித்தவனோ, ஆமென், சாதாரண நிலையில் உள்ளவனோ, உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவனோ யாராக இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய காரியங்கள் வாய்க்க, சக்சஸ் ஆகி மாற, வெற்றி பெற, கீர்த்தி பரவ, புகழ்ச்சி உண்டாக, மேன்மை அடைய கர்த்தர் இவைகள் எல்லாம் செய்ய, ஆமென், தன்னுடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனைகள், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தரிசனம், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எதை செய்வது கர்த்தருக்கு சித்தம், எதை செய்யாமல் இருப்பது தேவ விருப்பம் என்கிறதெல்லாம் ஊழியக்காரர் மூலம், வசனம், வேதம், சத்தியத்தின் மூலம் ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொண்டு அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிற எந்த யார் எப்பேற்பட்ட எந்த வயதுடைய உசியாவாக இருந்தாலும் தேவன் உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், அற்புதம் செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படித்தான் இருந்தான் இந்த 16 வயதில் ராஜாவாக இருந்த உசியா. பலப்படும் மட்டும் ஆச்சரியமான அனுகூலமான காரியம். கீழே வசனம் சொல்லுகிறது, பலப்பட்ட போதோ, அவன் பலப்பட்ட போதோ, நினைத்தது நடந்து விட்ட போதோ, ஆமென், யாராய் மாற தெரியுமா? இப்பொழுது பலப்படுகிற வரைக்கும் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, ஊழியர்களுடைய ஆலோசனை, ஊழியர்களுடைய அறிவுரை, ஊழியர்களுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் இப்பொழுது வளருகிறான், பெருகுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான், ஆமென், மேன்மை அடைகிறான், ஆமென், கீர்த்தி பரவுகிறது. உசியாவை போல ஒருவன் இல்லை, உசியாவை போல யாரும் இல்லை, உசியாவை போல ஒருவன் செய்துவிட, வாழ்ந்துவிட, வளர்ந்துவிட முடியாது என்கிற பேருக்கு வந்து விட்டான். வந்துவிட்ட போது, கற்றுக்கொண்ட போது, தேர்ச்சி பெற்ற போது, வளர்ந்து விட்ட போது, ஆசீர்வதிக்கப்பட்ட போது, ஆமென், தனக்கு கேடு வரும்படி நடந்து கொண்டான். உசியாவுக்கு போதனை புத்தி சொன்னதை போலத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் கவனித்தோம். கடந்த வாரம் வரை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த, சபை பக்தி விருத்தி அடைய, சபையா சபை ஊழியம், சுவிசேஷ ஊழியம் செய்ய, ஆத்ம ஆதாயம் செய்ய, பக்தி விருத்தி அடைய, சபையில் தேவன் சபை வளர்ச்சிக்காக அப்போஸ்தலரை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகரை, மேய்ப்பரை, போதகரை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சீரடையணும், பக்தி விருத்தி அடையணும், வளரணும், பெருகணும், ஆமென். அதே போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் செய்வது தானாக ஆசீர்வாதம் வந்து விடுகிறது. கடந்த வாரத்தில் சொல்லி முடித்தேன். இந்த குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவனிங்க, இந்த உசியாவுடைய வாழ்க்கையில், ஆமென், வளர வளர, பெருக பெருக, உயர உயர கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கேட்க கேட்க கர்த்தரை பலப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். உயர்ந்த போது, பலப்படுத்தின போது, ஊழியக்காரர், போதகர், ஆமென், அவங்க பாஸ்டர் சொன்ன ஆலோசனை கேட்கிற வரையிலும், கீழ்ப்படுகிற வரையிலும், ஏற்றுக்கொள்ளுகிற வரையிலும், அதற்கு ஒப்பு கொடுக்கிற வரையிலும் வாழ்க்கையில உயர்வு, மேன்மை, நன்மை, ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கிறது. வளர்ந்து விட்டான், பெருகி விட்டான். இப்ப 4 பேரை தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் கவனிக்கணும், நம்ம பாஸ்டர் மட்டுமல்ல, நம்ம பாஸ்டர் போல இன்னொரு 4 பாஸ்டர், 40 பாஸ்டர் தெரிஞ்சிச்சு. 4 பேரோட அறிவு வந்துருச்சு, 4 பேருடைய நட்பு வந்து விட்டது. இப்பொழுது யாருடைய ஆலோசனை, யாருடைய வார்த்தை, யாருடைய நடத்துதல் பெரிதாக தெரியவில்லை என்றால், வளர வளர, பெருக பெருக, உயர உயர, நட்பு வட்டாரங்கள் வளர, ஆமென், தெரிந்தவர்கள் அறிமுகமான வளர, நம்மளை போதகர் பாஸ்டர் போல இன்னும் 4 பேர் தெரிய தெரிய, இவனுக்கு இப்ப நம்ம பாஸ்டர் பழக பழக பால் பிடிக்கிறது, பாஸ்டருடைய வார்த்தை கசக்கிறது, பாஸ்டர் சொல்லுகிறது பிடிக்கல, பாஸ்டர் கூப்பிடுறது பிடிக்கல, பாஸ்டர் எச்சரிக்கிறது பிடிக்கல, பாஸ்டர் ஆலோசனை சொல்றது பிடிக்கல. அவரை பாரு, இவரை பாரு, இந்த பாஸ்டர் பாரு, இந்த விசுவாசி பாரு, அவனை பாரு, நம்மள மாதிரி சபையில இருந்தவன் தான் இப்ப அவன் எப்படி இருக்கிறான் பாரு. ஏன் நாம அப்படி இருக்க கூடாது? ஏன் நாம அதை கேட்க கூடாது? இங்கதான் வருது ஆபத்து. ஆமென்.
இங்கதான் வருது பிரச்சனை, இங்கதான் வந்தது இவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. எப்போதுமே ஒன்றை தெரிந்து, இதையே நான் சொல்லுகிறதால் விகற்பமாக யோசிக்கூடாது. நாம் யார், என்னை எங்கு வைத்திருக்கிறார், எனக்காக யாரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதுல கடைசி வரைக்கும் உறுதியாக நிக்கிறவங்க மட்டுமே ஜெயிக்கிறவர்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 7 சபைகளுக்கு இந்த வார்த்தையை தொடர்ந்து எழுதுவார். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே, ஜெயம் கொள்ளுபவனே, ஜெயிக்கிறவனே அப்படின்னு எழுதுவார். நிறைய பேர் பாட்டு பண்றாங்க, முடிவு பண்ண நினைக்கிறது இல்ல, இதுல ஜெயிக்கிறது இல்ல. ஆமென். இந்த உசியாவுடைய வாழ்க்கையில பலப்பட்ட போதோ, நாம் வளரும் போது எப்படி இருக்கிறோம். ஆமென். ரொம்ப முக்கியங்க. நான் எதை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதையே சொல்ல தெரியுமா, இங்கேதான் நாம் எங்கேயோ தவறு செய்ய போகிறோம், அல்லது தவறிவிட போகிறோம், அல்லது தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதுக்காய் கர்த்தரை மறுபடியும் 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 சொல்லுகிறார். தனிப்பட்ட யாரும் சிங்கிள் பர்சன் தான் தனியா சொல்லிடுறேன், நீ சரியில்லை கரெக்டா சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இது சபைக்கே பாதிப்பாய் இருக்கிறதுனால் கவனமாய் சொல்லுகிறேன். ஆமென். அதே சமயத்துல ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி திடீரென்று வந்து விடுகிறது. இதைத்தான் சொல்லி முடிச்சேன். ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி திடீர்னு சொல்லாம, ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், ஒரு ஊழியக்காரன், ஆணுடைய வீழ்ச்சி, தோல்வி, பின்மாற்றம் திடுதிப்பென்று வந்து விடுகிறது இல்லை. அதே போல ஆண்டவர் எச்சரிக்காமலும் வந்து விடுகிறது இல்லை. அதான் கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வருது, பாதிப்பு வருது, விழுந்து போகிறான், பின்மாற்றம் போகிறான் என்றால் கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் முன்னக்கூட்டியே பரிசுத்தாவியானவர் வேதத்தின் மூலம், வசனத்தின் மூலம், சத்தியத்தின் மூலம், ஊழியக்காரர் மூலம் கட்டாயம் முன்னக்கூட்டியே எச்சரித்து விடுவார். கூப்பிட்டு சொல்லிடுவார், உணர்த்திடுவார். உணர்த்தாம சொல்லாம எச்சரிப்பு கொடுக்காம யாரையுமே யாருடைய வீழ்ச்சியுமே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் பாருங்க, மிகப்பெரிய ராஜா, மிகப்பெரிய ராஜா நேபுகாத்நேச்சார் ராஜா. தானியேல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் முடிய குறித்து வைத்துக் கொள்ளுங்க. வீட்டில் வாசிங்க, நேரம் இல்லை, சரியா? தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் முடிய நேபுகாத்நேச்சார் ராஜா என்றால் இஸ்ரவேலின் ராஜாக்களே கிட்ட 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 நடுங்குவாங்க. அப்படியே முட்டோட முட்டை இடிங்க. ஐயோ, நேபுகாத்நேச்சார் ராஜாவா, அவ்வளவு பயம். அந்த அளவுக்கு பாபிலோனின் மிகப்பெரிய ராஜா எருசலேமை 3 முறை போய் யுத்தம் செய்து சூறையாடி கொண்டு வந்தவர், எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கினவர், எருசலேம் ராஜாக்களை சிறைபிடித்து கண்ணனாண்டி கூட்டிட்டு போனவர், எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பொற்கட்டு முட்டுகளை எல்லாம் கொண்டு போய் ஆமென் தன்னுடைய சாம்ராஜ்ய அரண்மனையில் வைத்தவர். ஆமென். நேபுகாத்நேச்சார் ராஜா. கர்த்தர் அனுமதித்தார். இது இஸ்ரவேல் ராஜாக்கள் சரியில்லை என்கிறதுனால அதனால போய் ஜெயிச்சு பிடிச்சிட்டு வந்தான். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவை குறித்து நல்ல கவனிங்க. ஆமென். இவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தவன், எப்படிப்பட்டவனாய் மாறினான் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதை போய் அவன் மகனிடத்தில் சொல்லுகிறான். நேபுகாத்நேச்சாருடைய மகன் அடுத்து சொல்லுகிறான். கவனிங்க, 29ஆம் வசனம் சொல்லும் பொழுது 12 மாதம் சென்ற பின்பு, கவனிங்க, எத்தனை மாசம் சென்ற பின்பு? 12 மாசம்னா எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். ஒரு வருஷம் கழிச்சு 12 மாதம் சென்ற பின்பு ராஜா நேபுகாத்நேச்சார் ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன். அடுத்த வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, மைண்ட கவனிக்கணும். இந்த வார்த்தை எதுக்கு இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன், விஷயம் இருக்கு. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, இமிடியேட்டா சடனா வார்த்தை வந்துகிட்டு இருக்கும்போது, சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே. அப்ப எப்ப நடக்குது? எப்ப நடக்குது? வாயில வார்த்தை இருக்கும் போதே. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனுக்கு தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய்.
இப்படி உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வார், தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுப்பார். நீ அதை தெரிந்து கொள்ள மட்டும். 7 வருஷம், 7 காலங்கள் 7 வருஷம், 7 காலங்கள் உங்களை கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிற்று. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேற்ற என்ன நடந்துச்சு? அவன் மனுஷன் தள்ளப்பட்டு உடனே இம்மீடியட்டா மாடு போல முழங்கால் போட்டான், முட்டு போட்டான், புல்லு மேய ஆரம்பிச்சுட்டான். தலைமறை எப்படி ஆச்சா? கழுகுடைய சிறைகளை போல மாறிடுச்சு. நகை எப்படி மாறிடுச்சு? பச்சைகளுடைய இற்றல் அப்படியெல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைய ஆரம்பிச்சு வெளியில வந்துட்டான். ஆனா மாட்டை போல புல்லுமைய ஆரம்பிச்சுதான், நகை முடி எல்லாம் யாருங்க? யாருங்க? கொஞ்சம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இமிடியேட்டா நடந்துச்சு. கவனிங்க, என்ன வாஸ்தவம்? அந்த வார்த்தை ராஜாவுடைய வாயில் இருக்கும் போதே சடுதியாய், சரியா? அப்படிதான் எழுதிருக்கு. கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ என்ன புரியுது? அப்ப பேசிட்டு இருக்கும்போது அப்படி ஆயிட்டான் பாவம். ஐயோ பாவம், திடீர்னு அப்படி ஆயிடுச்சுங்க. ஏனோ எப்படி நினைச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கவனிங்க. இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கிறோமா? யாரையா அப்ப சொல்லியிருக்கிறோமா? இல்ல யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஐயோ பாவம், திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க, என்னமோ தெரியல, பொசுக்குன்னு இப்படி போயிட்டாங்க, என்னமோ தெரியல, இப்படி அவங்களுக்கு ஆயிப்போச்சு. கவனிக்கணும். என்னமோ தெரியலன்னு தெரியாதவங்க சொல்லலாம், நீங்களும் நானும் வார்த்தை சொல்லக்கூடாது. புரியுது? ஐயோ பாவம் தெரியாம ஆயிடுச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, பொசுக்குன்னு இப்படி. நீ எவனோ சொல்லலாம், கர்த்தருடைய பிள்ளை வேதம் வாசிக்கிற ஜெபிக்கிற நீங்கள் நான் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லக்கூடாது. ஏனோன்றோ தெரியாதுன்றோ பொசுக்குன்னோ திடீர்னு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இல்ல பாஸ்டர், சடுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாயில் வார்த்தை இருக்கும்போது இப்படி ஆயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஹலோ, இப்படி இப்போ இப்படி நடக்க போகுதுன்றத இப்ப கர்த்தர் எதிர்பாராம சொல்லல. அதுக்கு தான் 29 வருஷத்து வார்த்தை. இப்படி எல்லாம் நடக்க போகுது, இப்படி எல்லாம் ஆக போற, இப்படி எல்லாம் மாற போற, இப்படி எல்லாம் விழ போகிற என்கிறதை தேவன் 12 மாதத்திற்கு முன்பதாகவே எச்சரிப்பாய் சொல்லிவிட்டார். 12 மாசத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் சொன்னார். வசனம் இருக்கா? 12 மாதம் சென்ற பின்பு வீட்டுல போய் 24ஆம் வசனத்தில் வீட்டுல வாசிக்க. ஏற்கனவே 24ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் மிகவும் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். நீ இப்படி மாற போற, நீ இப்படி ஆக போற, உனக்கு நடக்க போகுது, உன் வீட்டுக்கு வர போகுது, உன் குடும்பத்துல பிரச்சனை வரும், நீ பிரிவினையாக போற, உன் புருஷன் இப்படியாக போறான், உன்னை இப்படி சாத்த போறான், உனக்கு பிரச்சனை வர போகுது, நீ விழுந்து போக போகிறான், நீ அழ போகிறான், நீ கண்ணீர் விட போகிறான். கவனிக்கணும். நீ இப்படி ஆக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்லல, நீ இப்படி எல்லாம் ஆயிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு புரியுது? நீ கண்ணீர் விட போகிறாய் என்கிறாய் என்றால் கவனிங்க, நீ கண்ணீர் விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அர்த்தம் அல்ல. நீ கண்ணீர் விட போகிறாய், நீ கண்ணீர் விடாதபடிக்கு இப்பொழுதே ஆமென் இந்த சூழலிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, இதுக்கான காரணத்திலிருந்து வெளியிலே வா என்பதற்காக கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனம் திரும்பு, உபவாசி, ஜெபத்துக்கு வா, கர்த்தரை தேடு, ஆராதனை விடாத. ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்ல தெரியுமா? நீ இப்படி ஆகிவிட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிறது. நிறைய பேர் சொல்லும்போது என்ன தெரியுமா? இந்த நேபுகாத்நேச்சாருக்கு எப்படி தெரியுமா? உசியாவுக்கு எப்படி தெரியுமா? என்ன தெரியுமா? ஆமென். ஆகிவிடக் கூடாது என்று சொன்னால் சொல்லுகிற வார்த்தையை தவறாய் புரிந்து கொண்டு நாம் இப்படி ஆயிரணும்ன்றாரு, நாம் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு, நாம் இப்படி எல்லாம் ஆயிரணும்னு சொல்றாரு. கூறுகட்ட குப்பைய குப்பையில குப்பை என்கிட்ட கேட்டாங்க பாஸ்டர், அது என்னங்க கூறு கட்ட குப்பை? எதுக்குமே வரவாது. ஒரு பையன் சொன்னான், பிரபுங்க நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்தான், ஆரோக்கியம் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தான். இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்றேன், கெட்ட வார்த்தை கிடையாது, நல்ல வார்த்தை தான். அந்த பிரபு சொல்லுவான், சர்ச்சில் சில காரியங்கள் பொருள்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் போடும்போது இட கடையில பழைய கடையில போடுவான். அவன் சொல்லுவான், பிரபு சொல்லுவான், அவனுக்கு நினைக்கிறேன் தேனி இருக்கிறான், போட்டோ இருக்கிறான். அப்போ சொல்லுவான், பாஸ்டர்மா குப்பையா இருந்தா கூட அள்ளி கொடுங்க, ஆமென், கீழே கொட்டிடாதீங்க. அதையும் என்ன செய்ய முடியும்? அதையும் காசாக்க முடியும். அதிலையும் என்ன செய்யுது? பொருள் இருக்கு. நீங்க குப்பைன்னு நினைச்சு அதை எடுத்து வெளியே கொட்டுறீங்களோ, நீங்க குப்பையில என்னெல்லாம் போடுறீங்க சொல்லுங்க? குப்பையில என்ன போடுறீங்க? பிளாஸ்டிக் கவரு, பேப்பரு, சாப்பாடா, டம்ளரா, சத்தமா சொல்லுங்க. இவங்களுக்கு தெரியாது குப்பையெல்லாம் இருக்குது. காய்கறி வேஸ்ட்,
இந்த காய்கறி வேஸ்ட்டை சேர்த்து வச்சு செடி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல போடுங்க, நல்ல வரும். இப்ப அது குப்பையா வேஸ்டா? பவுடர் அடிச்சுக்கணும் தெரியுமா, டப்பா தூக்கி குப்பையில போட்டுருவோம். பிரஷ் தேய்க்கணும் தெரியுமா, அதை தூக்கி என்ன செய்வோம், இனிமே தேவையில்லை போய்க்கிறோம். பேஸ்ட் பிதிக்கு எடுத்து என்ன செஞ்சிருவோம், அந்த பேஸ்ட் வருது என்ன சொல்றது பிளாஸ்டிக், அதை என்ன செஞ்சிருவோம், இதுவே தேவையில்லை. அவன் சொல்லுவான், எதெல்லாம் நீங்க குப்பைன்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் கடையில போட்டா எடையா பத்தி காசு ஆக்கலாம். இந்த பேர் விளக்குது. குப்பை என்ன மாத்த முடியும், பேப்பர்னு சொன்னா இல்லையா, பேப்பர் தூக்கி போடுறோம், பால் கவர் தூக்கி போடுறோம், கடையில் போட்டு பாருங்க காசு. அடக்கடா இது மேல எனக்கு தெரியாது போச்சே. நல்லதா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லதான். இப்ப நான் சொன்ன இந்த குப்பை எதுக்குமே உதவாது, அப்படி போக கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அப்படி 1000 பேருக்கா இல்ல, எத்தனை பேர் புரியுது? மறுபடியும் சொல்றேன். இவனுக்கு நேர்கத்தேச்சாருக்கு முன்ன 12 மாசத்துக்கு முன்ன ஏன் சொல்ல வேண்டும்? இப்படி ஆயிரணும்னா இப்படி ஒண்ணு இல்லாம போயிருந்தா இல்லங்க, இப்படி ஆக போகிறாய், நீ இப்படி ஆயிடக்கூடாது. இதே தானியேல் எச்சரிப்பு சொன்னான். கீழ உள்ள வசனத்தை பாருங்க. நீ ஒருவேளை நீர் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்தால் இந்த பாதிப்பு வரப்போகிற தீங்கிலிருந்து தப்புவிக்கப்படுவீர் என்கிறதையும் சொன்னான். 27 பாருங்க. ஆனால் ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையே. இங்கதான் பிரச்சனையே. கவனிங்க, இங்கதான் பிரச்சனையே. சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீயும் போய் விழித்திருந்து ஜெபம் பண்ணு சொன்னாரா இல்லையா? நீ விழ போறன்னாரு, சாத்தான புடைக்க போறன்னாரு, நீ என்னை விட்டு போறன்னாரு, நீ என்னை காட்டி கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆமென் சொல்லிட்டு ஆலோசனை சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, ஆலோசனை சொன்னாரா இல்லையா? உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன். எது விழுந்து போகணும்னா, தொலைஞ்சு போகணும்னா, நீ செத்து போகணும்னா, நீ அழிஞ்சு போகணும்னா கிடையாதுங்க. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. என்ன அர்த்தம்? நீ விசுவாசம் கெட்டு போய் மறுதலிச்சு என்னை விட்டு தூர போய்விடாதபடிக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். எனக்கு வெளிப்பட்ட, நான் பார்க்கிற, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட, எனக்கு தெரிந்த தரிசனம் எல்லாம் நிறைவேறும்படி. கவனிங்க, இதெல்லாம் நடந்துடக்கூடாது என்பதற்காக உனக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீயும் போய் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆலோசனை சொன்ன ஜெபம் பண்ணு, கர்த்தரை தேடு, கர்த்தரை சமத்துக்கு வா, கண்ணீர் விடு, உபவாசம் போடு, வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு. அப்படி விசுவாசத்துல பலனடைவே, விசுவாசத்துல வளரவே சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? இவனுக்கும் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கும் ஆமென் நான் சொல்லும் ஆலோசனையை நீ கேட்டு. நிறைய பேருக்கு சொல்றோம், ஆலோசனை சொல்லும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை நிராகரிப்பதற்கு நம்முடைய இயலாமையை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய முடியாததை சாக்கு போக்காக காரணங்களாக சொல்லுகிறோம். ஒரு பொண்ணு கிட்ட சொன்னேன் நானு, ஒழுங்கா டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. நம்ம மிரட்டுறது இல்லை, ஒரு பயமுறுத்துறது இல்லை யாரு. அதனால அந்த சபையில யாரும் கர்த்தருக்கு பயப்படுறது, ஊழியக்காரனுக்கு பயப்படுறது, மதிக்கிறது. அவர் பாஸ்டர் சொல்றாரு நினைக்கிறாங்க. மற்ற சபைகள் எல்லாம் இருக்கு, பயமுறுத்தி சாபமிட்டு ஆமென் உருட்டி மிரட்டி வச்சிருக்க சபையெல்லாம் நம்பத்தில் இருக்கு. ஒரு முறை போயிட்டு திரும்ப வரமாட்டாங்க, சாபம். உங்களுக்கு புரியுதா? இங்க பாஸ்டர் சொல்றது இல்ல, அன்பா சொல்றோம். அதனால அசால்ட்டா தெரியுது. ஒரு பொண்ணு கூப்பிட்டு சொன்னேன், ஒழுங்கு முறை என்ன செய்ய, டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. ஆமென். உன்னோட படிப்பு வாழ்க்கை கர்த்தர் மாத்துவார். நீ நினைக்கிறத கர்த்தர் நிலையில கொண்டு போவார். கேட்கவே இல்லை, ஒரு நாள் வரல, நான் கூப்பிடுறேன், பேசுறேன், நீ ஏன் ஜெபத்துக்கு வரலன்னு கேட்கிறேன். ஒழுங்கா ஏன் ஜெபத்துக்கு வரல, ஒழுங்கா ஜெபத்துக்கு வர வேண்டியது. உனக்கு எத்தனை முறை நான் சொல்லிட்டேன், கூப்பிடுறேன், சொல்றேன். அப்போ வர முடியாததுக்கு, நான் சொன்ன காரியத்தை செய்ய முடியாததுக்கு ஒரு காரணம் சொல்லு. நான் வேற ஒரு கோர்ஸ் படிக்க போயிட்டு இருக்கேன். நல்லா கவனிக்கணுங்க. வேற ஒரு கோர்ஸ் என்ன செய்யறேன், படிக்க போயிட்டு இருக்கேன். என்ன கோர்ஸ் படிக்க போறேன்? அவ ஒரு கோர்ஸ் சொன்னா, நான் சொன்னேன், அதை படிச்சு நீ என்ன சாதிக்க போற, அதனால உனக்கு என்ன நன்மை வரப்போகுது? அவ படிக்கிற கோர்ஸ் தேவையில்லாத ஒண்ணு. யாரும் அந்த பிள்ளைங்களாம் சொல்லுது பார்த்தீங்களா, இது படிச்சா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணலாம், ஃபேஷன் டிசைன் பண்ணலாம், நீ படிச்சதை செய்ய போறீங்க. இது உனக்கு தேவையில்லாதது, வெட்டி செலவு பண்ற இல்ல, ஃப்ரீ கோர்ஸ் தான். ஆனாலும் நீ அங்க போறது வேஸ்ட், உனக்கு அதனால பிரயோஜனமே இல்ல. ஒழுங்கா 1 மணி நேரத்துல ஜெபம் பண்ணு. நீ நினைக்கிறத விட கர்த்தர் பெரிய லெவல்ல படிக்க வைக்க சித்தம் வச்சிருக்கிறாரு. பெரிய லெவல்ல கர்த்தர் பையன் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் வச்சிருக்காரு சொல்லி எவ்வளவோ சொன்னேன். நான் 3-4 முறைக்கு மேல சொன்னேன்.
அவர் கேட்கவே இல்லை. என்ன சொன்ன தெரியுமா? நீ நினைக்கிறத விட நீ 1 மணி நேரம் கர்த்தர் சொல்றது ஜெபம் பண்ணு, ஒப்பு கொடு, உன் வாழ்க்கையை மாத்துவார், அவன் உன் சூழ்நிலையில மாத்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீ நினைக்கிறத கர்த்தர் உயர்த்துவார் அப்படி சொல்லி இருக்கிறேன். நடந்த என்ன தெரியுமா? அவ விரும்பாத நினைக்காத கோர்ஸ் போய் படிச்சுட்டு இருக்கா. இப்போ ஒண்ணுமே சொல்லல. நான் ரிசல்ட் வச்சு என்ன மார்க் கேட்டேன், நானே கற்பனை பண்ணல. பாடல அடிச்சு போயிருக்கு பாஸ். எதுல? பாடல தப்புன்னு தம்பரம் புண்ணியம் பாருங்க. ஒரு பழமொழி கேட்டுக்கீங்களா? அந்த மாதிரி அந்த பிள்ளை மட்டும் இல்ல, நான் யாருக்கெல்லாம் சொல்லணும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க எல்லாம் அப்படியே மங்கினி மாதிரி முடிச்சுக்கிட்டு என்ன பண்றேன் எல்லாத்துக்குமே சொன்னேன். சிலர்களை கூப்பிட்டு சொன்னேன், சிலர்ல தலைப்படாச்சினேன். கட்டளைக்கு விடாத, சபை விடாத, கர்த்தரை விடாத, இதெல்லாம் விட்டுட்டு நீ ஒண்ணு சாதிக்க போறதெல்லாம் சொன்னேன். அவங்களாம் அதெல்லாம் முடியாது. ஓ இப்ப என்ன தெரியுமா? அவங்க நினைச்ச மாதிரி எடுத்தவங்க கேட்டு பாருங்க. மூளையில உட்காந்து அழுது நீ கிட்ட வடிக்கிற பொய், மார்க் எடுக்கல அழுது பார்த்தீங்களா பொய். நான் அப்படிதான் சொல்றேன். பெத்த உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம் அந்த வார்த்தைக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ அழக்கூடாது, நீ ஃபெயிலியர் ஆகக்கூடாது, நீ தோற்று போக கூடாது. ஒழுங்கா வா, கத்தோலிக்க செய்ய, ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு, உபவாசத்துக்கு வா. எவ்வளவோ கூப்பிட்டுட்டேன், சொல்லிட்டேன். பாஸ்டர் சும்மா இருக்கிறாரு அதனால ஜெபத்துக்கு போவாரு, பாஸ்டர் சும்மா இருக்கிறாரு ஊழியத்துக்கு போவாரு, பாஸ்டர் சும்மா இருக்கிறப்போ இப்ப தெரியாது நீ வியாதியில படுப்பல்ல. அப்ப கர்த்தர் கேட்பாரு, நல்லா இருக்கும்போது எனக்கு நீ செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க வச்சிருக்கோனே. கர்த்தர் சொல்லுவாரு, கட்டாயம் சொல்லுவார். நீ நல்லா இருக்கும் போதே ஆமென். தெளிவா தெரிஞ்சுக்க ஒண்ணு, நாம நல்லா இருக்கும் போதே அன்னைக்கு எசேக்கியா ராஜா சொன்னா, அடிக்கடி ஆண்டவர்ட்ட நான் சொல்லி என்னை கமிட் பண்ணி ஜெபம் பண்றது அதுதான். என்ன தெரியுமா? ஆண்டவரே உமது பார்வையில் நீர் பார்க்கும்படி ஆமென், உம்முடைய பார்வையில் உமக்கு நலமானதை செய்தேன், உத்தமமானதை செய்தேன், நீ விரும்புகிற காரியத்தை செய்தேன். உம்முடைய பார்வையில் எப்ப செஞ்சா தெரியுமா? வியாதி படுத்திருக்கும் போது நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தா, காலை நடக்க வச்சுனா, இடுப்பு நிமிர முடியல, நிமிஞ்சா குடிக்க முடியல, ஆண்டவரே நீ நிமிர வச்சிருந்தாங்க, உனக்கு இப்ப நிமிர்ந்து நீ நல்லா இருப்ப செஞ்சியா. எல்லாருக்கும் இதே கேள்விதான். பலிபீடத்துல நான் உட்பட கடைசி இருக்கிற எல்லாருக்கும் இதே கேள்வி. நல்லா இருப்போ செஞ்சியா, வசதி இருப்போ செஞ்சியா, கர்த்தர் கொடுக்கும் போது செஞ்சியா, வாழ வச்ச போது என்ன செஞ்ச? இப்ப முடியல, வியாதி படுக்கையில டியூப சொல்லி இருக்கு. இப்ப சொல்றாரு என்ன தெரியுமா? எல்லாம் நடந்ததான் சொல்றேன், எல்லாம் பிராக்டிகலா சொல்றேன். டியூப சொல்லி இருக்கு. இவர் சொல்றாரு 87 வயசு டியூப சொல்லி இருக்கு, எழுதிட்டு இருக்கு. சொல்றாரு கர்த்தருக்கு ஆயுசு கூட்டி கொடுத்தா என்ன சாதிக்க எப்ப தெரியும் சொல்லியா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தவங்களே நான் உட்பட சொல்றேன், ஆபத்து ஆக்சிடென்ட் பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன். 2 வருஷம் ஆகுது. உயிரோட வாழ வச்சிருக்க தெரியுமா? 3 வேளை சோறு தின்னுட்டு வீட்டுல இருக்கிறதுக்காக உயிரோட வச்சிருக்க பாருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாசமும் என்ன கர்த்தருக்கா செஞ்சீங்க? எத்தனை பேர் ஆத்துமதாயம் பண்ணிட்டீங்க? எத்தனை பேர் ரட்சிப்புல நடத்திட்டீங்க? எத்தனை பேர் கர்த்தரை சொல்லிட்டீங்க? கர்த்தருக்கு என்ன பிரயோஜனமா வாழ்ந்தீங்க? எப்படி வாழ்ந்தீங்க தெரியுமா? ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வேண்டாம், நல்லா சாப்பிட்டு 3 நாள் தலைவர் வந்து சூத்தல் படுத்த இருக்கணும் சாமி. ஏய் உன்னை அப்படி வாழ வச்சு என்ன செய்ய போறேன்? அப்படி வாழ வைக்கிற கர்த்தருக்கு என்ன செஞ்ச? இவ்வளவு நாள் வாழ வச்ச ஆண்டவருக்கு என்ன சாதிச்சோம்? எத்தனை பேர் ரட்சிப்புல நடத்திட்டோம்? எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள நடத்திட்டோம்? எத்தனை பேர் உங்களை ரட்சிப்பு ஞானசாரம் எடுத்துக்கிறாங்க? பரலோக கர்த்தரை கொண்டு போய் வைக்கும் போது இத்தனை வயசு உயிரோட வச்சு வாழ வச்சிருக்கிறேன். ஆமென். இத்தனை காலம் வாழ வச்சு இவ்வளவு தேவையை செஞ்சுச்சு, இவ்வளவு அற்புதம் செஞ்சு, நீ கேட்கும் போதெல்லாம் சுகம் தந்து, பலன் தந்து, ஆரோக்கியம் தந்து, பண தேவை செஞ்சு, பொருளாதாரத்தை செஞ்சு, வீடு வாசல் வசதி, புள்ளுக்குட்டி பேரப்பிள்ளை சந்ததியெல்லாம் ஏற்படுத்தி வச்ச உனக்கு நீ என்ன எனக்காக செஞ்ச? எத்தனை பேர் ஆதாயம் பண்ண? கர்த்தர் கேட்பார், கேட்டே தீர்வார், கேட்காம உள்ள ஒருத்தர் விட மாட்டார். ஆமென். சில நேரங்களில் நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நான் கர்த்தருக்காக செயல்படாம இருக்கேன், பாடுபடாம இருக்கேன், பயன்படாம இருக்கேன். எவனையோ ஒருத்தனுக்காக சொன்னான். கர்த்தர் எவனையோ வச்சு என்னை அழைக்கல. ஆமென். ஊழியத்துக்கு வரும்போது எங்க அப்பா நீ ஊழியத்துக்கு போனேன்னா நான் ஒரு பைசா செலவு பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. எங்க அப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக எங்க அப்பா வருத்தப்படுவாரு. அவர் அப்படி சொல்லிட்டாரு, எங்க அப்பா ஒன்றும் பண்ண மாட்டேன்ட்டாரு, எங்க அப்பா மனசு போனக்கூடாது, அதனால நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு இருந்தேன்னா ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சித்தத்தை செய்யப்படு. யாரோ ஒருத்தருக்காக எவரோ ஒருத்தர் சொல்றதுக்காக கர்த்தருடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் தேவனுடைய வல்லமை வரத்தையும் நான் இழப்பேனையானால் ஆமென். யாருக்காக செய்யணும்? அவங்க வேணா சந்தோஷப்படலாம். கர்த்தர் துக்கப்படுகிறார், வருத்தப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். என்ன தெரியுமா? அதுக்காக என் மேல அழைப்ப நான் வரலன்றதுக்காக ஆமென். கர்த்தருடைய வேலை, ஊழியம், அழைப்பு, தேவனுடைய காரியம் தடைபடாது. ஆமென்.
பேருக்கு புரியுது? சவுல கர்த்தர் அவர் சித்தம் செய்ய அழைத்தார். சவுல் இல்லாட்டா அதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை அழித்து முடிவாரா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் தான் இழக்கிறேன், நான் தான் அபிஷேகத்தை விட்டுட்டேன், நான் தான் ஆசீர்வாதத்தை விட்டுட்டேன், நான் தான் அழைப்பு விட்டுட்டேன். ஜெபம் பண்ண போறோம். ஒரு காரியத்தை தான் கவனிங்க. எக்காரத்தை கொண்டு ஆமென் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி விட்டார், கிருபையை தந்து விட்டார், அபிஷேகத்தை தந்து விட்டார். வீட்டுல போய் மூடி மறைச்சு மரக்கால்ல பானையில வீட்டுல மூளையில போய் மூடி மறைத்து வைத்து விடுகிறதுனால் தேவனுக்கு பாதிப்பு நஷ்டம் அல்ல, நஷ்டம் தான். ஆனா ஆமென் நம்மால நம்மளை நம்பி ஏற்படுத்தப்பட்ட அந்த காரியத்திற்கு ஏற்படுகிற பாதிப்பு நஷ்ட கணக்கை ராஜாவுக்கு இதனால் வரும் நஷ்டத்தை எப்படி சரி கட்டுவேன் அப்படின்னு எஸ்தர் ராஜாத்தை போய் சொன்னாங்க. ஒரு ஈவென்ட் ரகசியம். இதனால தேவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம் வர போகிறது. என்னடா பரலோகத்தில் சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, யாரோ வேலையை பார்க்கறது, ப்ளூடூத் தானா பேசுது, ஏதோ அன்னி பேசுற மாதிரி இருக்கு, நேரம் ஆயிடுச்சு முடிக்கிறியா இல்லையா, இதோ பரலோகத்தில் சத்தம் உண்டாக்குங்க. இப்படியெல்லாம் நம்ம சபையை திருத்தி கேட்க சரி ஜோம் பண்ணலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஆமென் ஆண்டவர் நம்மளால ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடாது. நம்மளால என்ன செய்ய முடியுது? இங்கதான் வரணும் இல்லை, இருக்கிற இடத்துல என்ன செய்யலாம்? ஆமென் பலப்படும் மட்டும், பலப்பட்ட போதோ தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் கர்த்தர் செய்யல. கேடு கர்த்தர் வர வைக்கல, அவனாதான் ஏற்படுத்திக்கிட்டான், அவனாதான் ஏற்படுத்திக்கிட்டான். ஆமென். தேவன் வைத்திருக்கிற நம்முடைய குடும்பம், உங்க குடும்பத்துக்கு யாரா இருக்கீங்க? தேவன் வைத்திருக்கிற சபை என்கிற குடும்பத்துக்கு யாரா இருக்கீங்க? ஹalleluya. ஆமென். ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் சொல்றேன், ஒரு வீழ்ச்சி ஆமென் ஒரு பின்மாற்றம் ஒரு பாதிப்பு என்றால் எதிர்பாராமல் திடீரென்று வருகிறது இல்லை. ஆமென். முன்னக்கூட்டியே கர்த்தர் எச்சரிக்கிறார். வீட்டில் வாசிக்கிறீங்களா? 2 வசனத்தை குறிச்சுக்கங்க. தயவுசெய்து இந்த பிரசங்கம் புரியணும்னா இந்த வசனத்தை குறிச்சுக்க. யூதாஸ் காரியத்தும் சரி, பேதுருவும் சரி, சரியா? 2 பேரோட வாழ்க்கையை பாருங்க. முன்னக்கூட்டியே கர்த்தர் சொன்னார் தெளிவா, நீ விழுந்து போக போகிறாய், நீ தவறு செய்யும்படி மாட்டிக்கொள்ள போற. மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14ஆம் வசனத்துல 25ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் வாசி பாருங்க. யூதாஸ் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னக்கூட்டியே கர்த்தர் தெளிவாய் சொன்னார், நீ இப்படிப்பட்ட நிலைமைக்கு மாற போகிறாய் என்று. அவன் யோசிக்கல, நிதானிக்கல, கீழ்ப்படியல, விழுந்து போனான், காட்டி கொடுத்தான், நாடு முடிச்சான். பேதுருவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம், யோவான் 18ஆம் அதிகாரம். இவைகள் எல்லாம் நீங்க வாசித்து பாருங்கள். ஆமென். அதுல யோவான் 18ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அங்கே 54ஆம் வசனம், 57ஆம் வசனம், 58ஆம் வசனம் இதுல எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னக்கூட்டியே கர்த்தர் சொன்னார், நீ என்னை மறுதலிப்பார், நீ என்னை காட்டி கொடுப்பார். ஆமென். அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது. மறுதலித்தான், காட்டி கொடுத்தான். நல்லா கவனிங்க. ஆமென். யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா சபித்தான், சத்தியம் பண்ணினான். நல்ல வேளை சொன்னதை நினைச்சு பார்த்தான். ஆலோசனை சொன்னார் இல்லையா, எச்சரிப்பு சொன்னார் இல்லையா, அத அவன் யூதாஸ் நினைக்கல, இவன் நினைச்சான். இந்த காலையிலே கர்த்தர் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், எனக்கு நல்லா தெரியும். உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறது, ஆலோசனை சொல்லுகிறதையும் ஆமென் உங்களோடு பேசுகிறதை ஆமென் கர்த்தர் உணர்த்துகிறார். பேதுரு அதை நினைத்து பார்த்தான். கேட்டுட்டு யூதாஸ் இந்த காதலை இதை விட்டு போயிட்டான். அதனால வாழல, தேவத்திட்டத்தை செய்யல, இழந்து விட்டான். ஆனால் பேதுரு அப்படி இல்ல, பேதுரு அப்படி இல்ல. கேட்டான், மறுதலித்தான், உண்மைதான், அந்த பின்மாற்றத்துக்கு போய்விட்டான். ஆனால் ஆமென் மறுபடியும் நினைவு கூர்ந்தான். இயேசு சொன்னதை, ஆமென் இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தான். மனம் திரும்பினான், மனம் கசந்தான், மனம் திரும்பினான், இயேசுவிடத்தில் வந்தான். பெந்தெகோஸ்தே சபையின் போதகரே அவன்தான். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரே பர்சன் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். நடந்தாலே நிழல் பட்டு சுகமானான். இவ்வளவு பெரிய கிருபை ஸ்லாக்கியத்தை கொஞ்சத்துல மிஸ் பண்ணிருப்பான் பேதுரு. ஆனால் மறுபடியும் நினைத்தான், நினைவு கொண்டான், அர்ப்பணித்தான், மனம் திரும்பினான், இயேசுவிடத்தில் வந்தான். உலகத்திலே முதல் பெந்தெகோஸ்தே சபையின் முதல் போதகரே இந்த பேதுரு தான். அல்லேலூயா. வல்லமையை பயன்படுத்தினான். ஆமென். அவன் மூலம் சபையில் பெருகினது, உருவானது. கர்த்தர் கிருபை தந்தார். இந்த பகல் நேரத்தில் அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, ஆமென். இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், இங்க இருக்கிற உங்களை அநேகரை வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். சபைக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்தி, நான் எழுதி கர்த்தர்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரை ஆஸ்வதிக்கிற தேவன் இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், என்னை ஒரு விசை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை ஒரு விசை ஒப்பு கொடுத்து விடுகிற ஆண்டவரே, பலப்பட்ட போதோ, கொஞ்சம் கவனிங்க, இன்னும் பலப்பட விரும்புகிறார், இன்னும் ஆசிரிக்க விரும்புகிறார்.
கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தது சாதாரணமான நிலைமையில உங்களை வைக்க அல்ல. உங்களை குறித்த ஒரு நோக்கம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், இந்த குடும்பம் இவ்விதமாய் ஆசீர்வாதமா இருக்குன்னு அநேகருக்கு சாட்சியை காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களை என்னை அநேகர் பத்தின சாட்சியை காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய கிருபை என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்து என்ன, சற்று நிதானித்து பாருங்கள். கண்களை இப்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்துக்கு, உங்களுடைய விருப்பத்துக்கு, உங்களுடைய ஆளுகைக்கு, நீ என்னை நடத்துவதற்கு. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவன் தான். இதோ என்னுடைய குடும்பம் இதுதான். என்னுடைய மனுஷன் இவன் தான். தேவனுடைய மனுஷன் இதுதான். நான் இருக்கிற குடும்பம் இதுதான். நான் ஆசீர்வதிக்கிற குடும்பம் இதுதான். என்னால் உயர்த்தப்படுகிற குடும்பம் இதுதான். இதுதான் என் குடும்பம், இவர்கள் தான் என் பிள்ளைகள் என்று மற்றவர்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார். பலப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரை விட்டு விலகாமல், நோக்கத்தை, ஆமென், சித்தத்தை விட்டு விலகாமல், ஊழியக்காரனை விட்டு விலகாமல். உங்க ஊழியக்காரன் யாரு? தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, சொந்த பந்த, ஜாதி ஜன, நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம், அக்கபக்கத்துல எத்தனையோ பேர்களாம். உங்க பாஸ்டர் யாரு? அங்க அவரோடு இருப்பதுதான். என்னைக்கு இந்த உசியாத நினைக்காம எதிர்த்து நின்னான் அன்னைக்கு பாதிக்கப்பட்டான். வீட்டுல வாசி பாருங்க. நான் பாதிக்கப்பட அல்ல, நாம் ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.